ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ரோஷான நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்மீக விஷயம்னு சொல்கிறத விட இது ஒரு ஜோதிட விஷயம் என்று சொல்லலாம். அப்படி என்ன ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பாருங்கள். அதாவது இப்போ 2025 பிறந்து முதல் மாதமான ஜனவரி மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஜனவரி மாதம் முதல் மாதமே ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்வதை விட கிரக மாற்றங்கள் நிறைந்த மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த ஜனவரி மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது. ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களால் தான் நமக்கு அதிர்ஷ்டமும் இருக்குது, துர்துஷ்டமும் இருக்குது. அதிர்ஷ்டமோ துர்துஷ்டமோ அது எப்படி அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நம்மளுக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை ஜோதிடத்தின் படி தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வகையில் புது வருடத்துடைய முதல் மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ராசிக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். அதன்படி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜனவரி 31 வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பயங்கர விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஜனவரி 31 வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி ஜனவரி மாதம் உங்களுக்கு கிரக மாற்றங்கள்லாம் ரொம்பவே பயங்கரமாக இருக்க போகுது. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான மாற்றங்களை கொடுக்கறதுனால அதனுடைய தாக்கம் நம்மளோட ராசிக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது சில நேரம் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், சில நேரம் ஆபத்தாகவும் இருக்கலாம். அதிர்ஷ்டமோ ஆபத்தோ நமக்கு என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முடியும். அதனால் சிம்ம ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த 2025 ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் கிரக மாற்றங்களால் பல்வேறு வழிகளில் நன்மைகள் தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த ஆண்டுடைய முதல் மாதம் உங்களுக்கு கிரக மாற்றங்கள் கிரக நிலைகளால் இப்படியெல்லாம் பலன்கள் இருக்கும் என்பதை ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்கிறேன். அதனால் சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் பலன்கள் சொல்லுவேன். அதனால் வீடியோ டீப்பாக பாருங்கள். சரி வாங்க ஃபஸ்ட்டு அப்படி என்ன கிரக மாற்றங்களாக நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். ஜனவரி 4ஆம் தேதி அன்னைக்கு புதன் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஜனவரி 14ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்து சூரியன் ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஜனவரி 18ஆம் தேதி அயனசயன போகஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஜனவரி 28ஆம் தேதி கலஸ்தரஸ்தானத்திலிருந்து சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் ஏற்படுது. இந்த கிரக மாற்றங்களால் கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு இப்படி தான் அமைந்திருக்கு. கிரகநிலைகள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் புதன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கிரன், கலஸ்தரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு, அயனசைன போகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய். இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றங்களால் கிரகநிலைகள் இந்த மாதிரி அமைந்ததோட அடிப்படையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜனவரி 31 வரைக்கும் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அந்த பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரக மாற்றம் கிரக நிலைகளால் தொழில் சிரமம் ஏற்பட்டு பின் மறையும். தொழிலில் சிரமம் ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். அப்போ தொழிலில் புதிய விஷயங்கள் எதையும் செய்யாதீங்க. புதுசாக ஏதாவது செய்து சிரமம் மேலும் மேலும் ஏற்படுறதுக்கு எதையும் செய்யாமல் இருங்க. ஆல்ரெடி நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தாலும் தொழிலில் சிரமம் ஏற்படும், அது பின்தான் மறையும். அதனால் சிரமம் ஆல்ரெடி ஏற்படுங்கிறதுனால புது விஷயங்கள் புது யுக்திகள் தொழிலில் எதையும் செய்ய வேண்டாம் என்று எச்சரிக்கை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நிறைய நீங்கள் பதற்றத்தை தவிர்த்துக்குங்க.
பதற்றம் இருக்கிறது உங்களுக்கு பெரிய ஆபத்தாக இருக்கும். ஸோ பதற்றத்தை தவிர்த்துக்குங்க, நிதானத்தை கடைபிடிங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சில விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை யாவுமே சுப செலவுகளாக இருக்கும். அதனால் விரயம் ஏற்படும் போது ஐயோ விரயம் ஏற்படுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட வேண்டாம். அது உங்களுக்கு சுப செலவுகளாக தான் இருக்கும். அதை உணர்ந்து செலவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் பணவரவு நீங்கள் நினைக்காத அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதை விட உங்களுடைய தன்னம்பிக்கை, திறமை இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த தன்னம்பிக்கை, திறமை, திறன் அதிகமாக இருக்கும்போது நுண்கலை, கட்டடக்கலை இந்த தொழில் செய்பவர்களுக்கு பயங்கரமான நன்மையானது கிடைக்கும். உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றும் மறையோ, உடலை பற்றி அந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றும் போது எனக்கு அந்த மாதிரி இருக்காது, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான தருணம் ஏற்படும். அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சுபகாரியங்கள்லாம் வெகு லாகுவாக கூடி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் என்று கூட இந்த மாதத்துக்கு சொல்லலாம். விலகி நின்ற உறவுகளே உரிய நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்து நான் இருக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில சம்பவம்லாம் நடக்க போகுது. புதிய வீட்டுக்கு செல்வது, சிறிது தள்ளி போகிறது, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்புறம் வேலை மாற்றம் உறுதிப்படுத்துறது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய திட்டங்கள்லாம் எப்படி செயல்படுத்துகிறீங்களோ செயல்படுத்தி கொள்ளுங்கள். சிறப்பான சந்தர்ப்பம் இந்த டைம் உங்களுக்கு அமையுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட பகிராத பிரயத்தனம் செய்வதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது என்னடா பகிராத பிரயத்தனம்னு கேட்குறீங்களா? எதையும் யோசிக்காதீங்க. நீங்கள் நடிக்கிறது உங்களுக்கு ஓகேவா இருக்கா இல்லையா அப்போல்லாம் யோசிக்காமல் உங்களுடைய உழைப்பையும் ஹார்ட் ஒர்க்கையும் மட்டும் போடுங்க. அதுக்கு நீங்கள் நல்ல பலனை இந்த டைம் பார்க்க முடியும். அதனால தான் பகிராத பிரயத்தனம் செய்யுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு பண ரீதியாகவும் ஏற்படும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட கௌரவமானது அதிகரிக்கும். அந்த கௌரவம் அதிகரிக்கும் போது அந்த கௌரவத்திற்கேற்ப செயல்படுவது நல்லது. மாணவ மனைவிகளுக்கு புத்துணர்ச்சியோடு எதையும் நீங்கள் எதிர்கொள்ளணும். அப்போ தான் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து வெற்றி பெற முடியும். நல்ல உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி 31 வரைக்கும் கிரக மாற்றங்களால் இதெல்லாம் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நட்சத்திரத்துக்கேற்பவும் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்பவும் சொல்கிறேன், என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மாதம் கிரக மாற்றங்களால் எந்த ஒரு காரியத்தை செய்து முடிக்க வரையும் அந்த காரம் முடியுமா முடியாதா என்ற மனக்கவலை இருக்குல்ல, அதை தூக்கி போட்டுட்டு துணிஞ்சு செய்யுங்க. வீண் அலைச்சல்லாம் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவது பற்றிய மனக்கவலெல்லாம் இருக்கிறதெல்லாம் நீங்கிறதுக்கு மாணவர்கள் ரொம்ப கவனமாக படிங்க. சக மாணவர்களோடு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. ஸோ இது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட டிப்ஸு. நெக்ஸ்ட்டு பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதம் எதிலும் கூடுதல் கவனம் தேவை. அப்போ தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்கவலை எல்லாமே நீங்கும். காரிய வெற்றியானது உண்டாகும். அதை விட எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றலானது வெளிப்படும். அந்த ஆற்றல் வெளிப்படுவதற்கேற்ப செயல்படணும். அப்புறம் வீண் கவலையெல்லாம் ஏற்பட்டு நீங்கும். அதை விட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைனா உடல் ஆரோக்கியத்தில் பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியது இருக்குது. இது பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத கிரக மாற்றங்களால் உங்களுடைய சொத்து தொடர்பான விவகாரங்களில் தாமதம் ஏற்படும். பக்தியில் நாட்டம் இருந்ததுன்னா ஓகே. நெருங்கிய நண்பர்களிடம் மனஸ்தாபம் எல்லாம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பார்ட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்லணும். இல்லைனா நன்மை ஏற்படாது, தீமை தான் ஏற்படும். ஸோ உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு. இந்த எச்சரிக்கைகளை சமாளிக்கிறதுக்கு இந்த ஜனவரி 31க்குள்ளே பரிகாரமாக காலபைரவரை வணங்குங்க. சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் தடையின்றி நடக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அதனால் காலபைரவரை வணங்குங்க. காலபைரவரை வணங்குறது இந்த டைம் ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளோதாங்க சிம்ம ராசிக்காரங்க, உங்களுக்கான பலன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை நட்சத்திரத்துக்கேற்ப தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
நீங்கள் வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.